ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு பல வருஷமாக காத்துட்டு இருந்ததுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான். எந்த துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை. வெறும் வருவாய்த்துறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் ஒரு 21 துறையில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா 1056 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21 டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் ஏ மற்றும் குரூப் பி ஆஃபீஸர்களுக்கான வேலைவாய்ப்பு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கட்ட தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் கட்ட தேவையில்லை. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் 96,500 உங்களுக்கான சம்பளம் வரைக்கும் வரதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா, ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 5 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சான்ஸ் நாளைக்கு எப்போ வருங்கிறது தெரியாது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேஜ் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1056 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 40 காலி இடங்கள் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றோருக்கும், ஒரு 40 காலி இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட்லெஸ் அண்ட் லோ விஷன், அதாவது கண் குறைபாடு உள்ளவர்கள், கம்மியாக தான் தெரியும், அதே மாதிரி கண் தெரியாதவங்க, அவங்களுக்கான காலி இடங்களும். அதே மாதிரி ஒரு 12 காலி இடங்கள் பார்த்திங்கன்னா டெஃப் அண்ட் ஹார்ட் ஃபார் ஹியரிங், ஓகேங்களா, பேசவும் முடியாது, அதே மாதிரி கேட்கவும் முடியாது, அவங்களுக்கான வேலைவாய்ப்பும். அதே மாதிரி அதில் ஒரு 9 காலி இடங்கள் பார்த்திங்கன்னா லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே இவ்வளோ வேக்கன்சி இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 13 வேக்கன்சி பார்த்திங்கன்னா மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், ஓகேங்களா, நிறையா உடம்புல பார்த்திங்கன்னா நிறையா குறைபாடுகள் உள்ளவர்கள், அவங்களுக்கும் இதுக்கான வேலைவாய்ப்புக்கு தனியாக கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, 21 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, கார்ப்பரேட் லா சர்வீஸ் குரூப் ஏ, டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ, டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் குரூப் ஏ, இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் குரூப் ஏ, போஸ்டல் சர்வீஸ் குரூப் ஏ, பிஎன்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ, ரெவென்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், ரெவென்யூ சர்வீஸ், இன்கம் டேக்ஸ், ட்ரேட் சர்வீஸ், அதே மாதிரி ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சிவில் சர்வீஸ், டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட், லக்ஷதீப், டாமன் அண்ட் டையூ, இதில் சிவில் சர்வீஸ். அதே மாதிரி அதுலேயே போலீஸ் சர்வீஸாக அறிவிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், அதில் போலீஸ் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் தான் வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எத்தனை தாட்டி எக்ஸாம் எழுதலாம். சில வேலைவாய்ப்புக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தாட்டி நீங்கள் திரும்பலாம் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ அன்லிமிட்டடாக நீங்கள் எழுதிக்கலாம். பொதுவாக ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா நீங்கள் 6 தாட்டி எழுதிக்கலாம். இது இல்லாமல் ஓபிசினா 9 தாட்டி எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டினா நீங்கள் எத்தனை தாட்டி வேணாலும் எழுதிக்கலாம். இதே உடல் ஊனமுற்றோர்ல ஜென்ரல் கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி இவங்க எல்லாமே 9 தாட்டி எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை தாட்டி வேணாலும், எத்தனை தாட்டி ஃபெயில் ஆனாலும் சரி திருப்பி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும்.
அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை, பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் உள்ள ஆண்கள் மட்டும் 100 ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணணும். ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணணும். நீங்கள் செலான் மூலியமாக இல்லை டிமாண்ட் டிராஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் பே பண்ண முடியாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன். இது ரெண்டுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த வேலை வாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிப்ரவரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணக்கான டேட் பார்த்தீங்கன்னா 14 பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னா 25 மார்ச் தான். 5 மார்ச் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலை வாய்ப்புக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படின்னு 26 மே அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க மறக்காம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். சிலபஸ் A to Z எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், தென் லாகின் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸையும் ஆன்லைனில் பே பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் சொல்லாமல் விட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு ஜென்ரல் கேட்டகிரினா, அதே ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சினா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகிரியில் உடல் ஊனமுற்றோர்னா 45 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 47 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு சூப்பரான அப்டேட், மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோதான் மக்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுவரை ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் போய்ப்போங்க. வெரிஃபிகேஷன் டேஷ்போர்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. மேலே எடுத்துனையும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக இந்த இடத்துல, ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்து போய்க்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஓடிபி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓடிபி வாங்கி அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா கேப்சா, அதாவது வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மேலேயும் பார்த்தோம், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஆர் அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று போகும். அந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.